நான் ஆர்ஜி சந்தோஷ் ஃப்ரம் ஹனுரெட்டி ரியாலிட்டி. நேட்டிவ் கம்யூனிட்டியில் ஒரு 2 BHK ஸ்பேஷியஸான 2 BHK பார்க்க வந்திருக்கோம். 1159 பில்டப் ஏரியா, யூஎஸ் 589 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு சின்ன கம்யூனிட்டியில் பார்க்குறீங்க, எல்லா அம்யூனிட்டிஸோட அப்படின்னா வெரி வெரி ரேர். ஏன்னா பெரிய கம்யூனிட்டியாக இருக்கும், எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா. இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 51 யூனிட்ஸ் தான், ஆனால் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ் எல்லாமே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் 3rd ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே ஹால், நல்ல ஸ்பேஷியஸான ஹால், செமி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டைனிங் ஹால். டைனிங் ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. சர்வீஸ் ஏரியா இன்னொரு ப்ளஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இங்கே வாஷ் பேஷன் வச்சுருக்கலாம். இந்த ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க கார்டனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. துளசி செடி எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன கம்யூனிட்டினால மெயின்டெனன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபர்னிஷிங்ஸும் ரொம்ப சிம்பிளாகவும் கரெக்டாகவும் நமக்கு தேவையான மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப கொச்சம் இல்லை, பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பூஜா ரூம், சர்வீஸ் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரியல் சர்வீஸ் ஏரியா. 3rd ஃப்ளோர்ன்றதால் நல்ல வெளிச்சம் இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஜஸ்ட் 4 இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் 2 டாய்லெட், ஒன்று வந்து காமன் ரெஸ்ட் ரூமு. நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் டிசைனில் பர்ஃபெக்டாக ஒரு பெட்ரூம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு பெட்டு 2 சைடில் உள்ள ஸ்பேஸு. வார்ட்ரோபு உங்களுக்கு வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகாமல் உங்களுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே அடைஞ்சிருக்கு. ஸோ வார்ட்ரோபுக்கு இடம் இருக்குது, நல்ல ஸ்பேஸும் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பால்கனி. ஸோ இந்த பால்கனியை விண்டோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஃபேஸிங், அது இன்னொரு ப்ளஸ் நமக்கு. இந்த பக்கம் தான் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம், லைப்ரரி, இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி, நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சுன்னா நல்லா காத்தோட்டம் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மாஸ்கிட்டோ மெஷ்ஷும் போட்டிருக்காங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா காற்றும் வந்துட்டு இருக்கும், வெளிச்சமும் நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பெட்ரூம், நார்மல் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுவுமே தாட்ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி மட்டுமே 4. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸும் நல்லா இருக்கு. ஏன்னா 1159. நிறைய 3 BHKஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது 1159ல் 2 BHK, நல்ல ஸ்பேஷியஸான 2 BHK இது. இதுலையுமே மெஷ் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்குமே மேட்சாக இருக்காது. உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ் சூன் அஸ் அப்படியே வந்து மாறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். நம்ம ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அயனம்பாக்கம். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா MM கன்வென்ஷன்ஸ் அண்ட் வெட்டிங் ஹால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மண்டபம், நம்ம ஸ்கை சிட்டி, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நியர்பையில் மேல் அயனம்பாக்கம் லொக்கேட் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் உங்களுக்கு சிட்டி அண்ட் வில்லேஜ் கல்ச்சர் மாதிரி இருக்கும். இந்த சைட்லாம் உங்களுக்கு வில்லேஜ் ஃபீல் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சிட்டி வைப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லா ஷாப்ஸு, நீல்கிரிஸ் எல்லாமே ரொம்ப பக்கம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெங்களூர் சென்னை NH வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 500 மீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட். அதே மாதிரி இது அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸில் உங்களுக்கு பெருசாக அம்யூனிட்டிஸ் இருக்காது. ஆனால் இங்கே அம்யூனிட்டிஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸு 3rd and 4th ஃப்ளோர்ஸில் அம்யூனிட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா லைப்ரரி இருக்குது, உங்களுக்கு ஜிம் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய விட்டு கட்டியிருக்காங்க. மொத்தமே 51 அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம பார்க்கலாம், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வைஸ் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு மிக்ஸ்டு ஒரு லொக்கேஷனில் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது ஆப்டான சாய்ஸாக இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் லைஃப், இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டி லைஃப். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா வந்து நல்ல உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ அவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி கொண்டு வரோம். நன்றி.